அடுத்த நீட்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. குழந்தை கடத்தலுக்கு காரணம் பெற்றோரா அரசாங்கமா என்ற தலைப்பில் இன்றைய நீட்சி பகுதியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். குழந்தைகள் கடத்தல் திடீரென்று முக்கியத்துவம் பெறுவது ஏன், இந்த தலைப்பு என்று ஏன் என்று பார்த்தோமானால், நெல்லையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பெற்றோருக்கு தத்து கொடுப்பதாக ஒரு சிறிய பச்சிளம் குழந்தை கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தெரிய வருகிறது அந்த குழந்தை ஒரு சட்டப்பூர்வமாக தத்து கொடுக்கப்பட வேண்டிய குழந்தை அல்ல, வேறு ஒருவரிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வரப்பட்ட குழந்தை என்ற விஷயம் தெரிய வருகிறது. 7 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இதற்கு முன்னர் கூட பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து பிறந்த குழந்தைகளை திடீரென்று காணாமல் போவது, பின்னர் போலீசார் கண்டுபிடித்து அதை மீண்டும் அந்த குழந்தைகளை பெற்றோரிடம் ஒப்படைப்பது, இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நாம் கடந்த சில மாதங்களாகவே 2-3 செய்திகளை நாம் பார்த்திருக்க கூடும். கடந்த 15 மாதங்களில் தமிழகத்தில் மட்டும் 2711 குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சில புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மட்டும் 271 குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் தமிழகத்தில். இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறது. காணாமல் போகக்கூடிய குழந்தைகளை கண்டுபிடிக்க தனி பிரிவு அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அரசாங்கத்திற்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்திருக்கிறது. அதை தாண்டி பல்வேறு அந்த பெற்றோருக்காக, அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், இப்படி பல்வேறு விஷயங்களை உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல்களாக கொடுத்திருக்கிறது. அதை தாண்டி இந்த உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்களை அரசாங்கம் பின்பற்றி வருகிறதா, சரியாக செயல்படுத்தி வருகிறதா? குழந்தைகள் காணாமல் போவது என்பது அந்த பெற்றோருக்கும் குடும்பத்திற்கும் அந்த குழந்தைக்குமே சரி மிகப்பெரிய சோகம் மட்டுமல்ல, அடுத்த கட்டமாக அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அந்த விஷயத்தில் நாம் சரியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? இந்த விஷயத்தில் அரசாங்கத்தை தாண்டி பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் கூட பொறுப்பு இருக்கிறதா? நாம் நம்முடைய கடமைகளை உணர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோமா என்று நாமே நம்மை சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறதா? இதுவும் கூட கேள்வியாக எழுந்திருக்கிறது நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள் அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு ஆவடிக்குமார், அதே போல எக்ஸ்னோரா நிறுவனத்தின் நிறுவனர் திரு நிர்மல் அவர்கள் இணைகிறார். உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நான் திரு ஆவடிக்குமார் அவர்களிடத்திலிருந்து தான் துவக்கணும்னு நினைக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய கவலையை வெளிப்படுத்துகிறது. பெற்றோரை இழந்து அந்த குழந்தைகள் என்ன பாடுபடுகிறார்களோ, எந்த சமூக விரோதிகளோட கையில சிக்கினார்களோ, இத்தனை குழந்தைகள் காணாம போயிருக்காங்க, அந்த பெற்றோருக்கு என்ன வழி, குழந்தைகளுக்கு என்ன வழி, விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் இந்த குழந்தைகளை. இதற்காக காவல்துறை ஒரு தனி பிரிவையே மிஸ்ஸிங் சில்ட்ரனுக்கு அமைக்க வேண்டும். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பிறக்கக்கூடிய குழந்தை உடனடியாக அவங்களோட தம் இம்ப்ரெஷன் எடுங்க, டிஜிட்டலா இந்த டேட்டா பேஸ் எல்லாம் போடுங்க, குழந்தைகளை பூரா ட்ராக் பண்ணுங்க. இப்படி பல்வேறு ஒரு நெறிமுறைகளை, ஒரு டைரக்ஷனை, ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறது உயர்நீதிமன்றம். நம்ம எந்த அளவுக்கு அதை செயல்படுத்தியிருக்கோங்கிறது தான் கேள்வி ஆயுது. இல்லை, உயர்நீதிமன்றத்தினுடைய கவலை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கின்ற கவலை தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே இதுக்கு என்ன அடிப்படை காரணன்றதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது இது நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு சிலர் தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டிருக்க கூடும், ஒரு சிலர் குழந்தைகள் இல்லாதவர்கள் கடத்திட்டு கொண்டு போய் அதை வணிகப்படுத்துவதும் காசு கொடுத்து வாங்கி போகிறதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே இதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு நீங்கள் சொன்னது 15 மாதம் புள்ளிவிவரம்லாம் சொல்கிறீங்க, இது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ கூடுதலாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம குடும்ப கட்டுப்பாட்டை அதிகமாக கடைபிடித்து இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு கட்டுப்பாடான மாநிலமாக மாறி இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் இன்னைக்கு ஒரு அதாவது வேல்யூபிள் திங்ஸாக மாறிட்டாங்களான்றது ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது, இதே மாநிலத்தில் தான் இன்னைக்கு வீதியில் குழந்தைகள் வீசப்படுகின்ற ஒரு அவலமும் தொடருது. இன்றைக்கி முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த தொட்டில் குழந்தைகள் திட்டம் வந்ததுக்கு பிறகு கூட அந்த தொட்டில் கொண்டு போய் போடுறதை விட ரோட்டில் போட்டு போகிற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்க்க சொல்ல இது சமுதாயத்தில் புரையோடி போன தவறுகளின் நீட்சியாக ஒரு வகையில் பார்த்தாலும், இதை தடுப்பதற்கு அரசாங்கம் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. சமூக ஆர்வலர்கள் இதை நல்ல முறையில் முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு சிலர் குற்ற நோக்கத்தோடு செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய தேவையை உணர்ந்து வேறு வழியை தெரியாமல் இந்த முடிவுக்கு வர்றவங்க இருக்கிறாங்க. இது எல்லாமே இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்முடைய மருத்துவமனைகள்லாம் கண்காணிக்கப்படுகின்றன. அங்கே நடக்கின்ற உள்ள போகிறவங்க கூட கண்காணிக்கப்படுறதுனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஆக இது தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அரசாங்கம் முயற்சி செய்கிறது. அரசாங்கம் மட்டுமே இதற்கான முழுமையான அந்த வெற்றியை பெற்றுவிட முடியாது. சமூக ஆர்வலர்கள் மட்டுமே இதை விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதாலோ அவர்கள் ஈடுபாடு காட்டுவதாலோ மட்டும் நிறுத்திவிட முடியாது.
ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமை இன்றைக்கு குழந்தைகளை இல்லாதவர்கள் குழந்தை தத்தெடுப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது, வழிமுறைகள் இருக்கிறது. அதை பின்பற்றி முறையான வழிகளை அவர்கள் பெற முடியும். ஆனால் அந்த குறுக்கு வழிக்கு ஏன் போகிறாங்கன்றது தான் தெரியல. ஒத்துழைப்பு தேவைங்கிற ஒரு இதுக்கு இன்னும் என்ன ஒரு போதுமான விழிப்புணர்ச்சி இல்லை. அதை ஊடகங்களும் மற்றவர்களும் இந்த முறையில் வந்து நம்ம குழந்தையை பெற முடியும், தத்தெடுக்கிறதுக்கு எளிமையான சட்டப்பூர்வமான குழந்தையை பெற முடியும், அதை விட்டுட்டு இப்படி கள்ளத்தனமான குழந்தையை பெற வேண்டிய தேவையில்லை, அதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றத ஊடகங்களும் விழிப்புணர்வும் தேவை, சமூகத்துடைய ஒத்துழைப்பும் தேவைங்கிறது உங்களுடைய பார்வையை நான் முதற்கட்ட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு நிர்மல் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இதுல ஒரு தனி பிரிவை வந்து குழந்தைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு அமைங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்கிறது. அரசாங்கம் ஒரு எஸ்பியோடைய தலைமை சிபிசிஐடி எஸ்பியை வந்து இதுக்குன்னே நாங்க தனியா ஆமா நீங்க தான் இந்த வழக்குல, அதனாலதான் நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்க. உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கறதுக்கு தான் அரசாங்கம் ஒரு சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து சிபிசிஐடியோட சூப்பரிண்டென்ட்டை இதுக்குன்னு நாங்க தனியா ஒதுக்கி இருக்கோம், ஒரு எஸ்பியும் டிஎஸ்பியும் தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ அரசாங்கமும் ஓரளவுக்கு ஒரு பிரத்யேக பார்வை இதுல செலுத்தி கொண்டுதானே இருக்கிறது. நம்ம அரசாங்கத்தின் மீதே ஒட்டுமொத்த பலுவையும் வைத்து விட முடியுமா? சமூக ரீதியான விஷயங்களையும் பார்க்க வேண்டாம். இது வந்து முதல்ல ஒரு திருத்தம் என்னன்னா, இது உலக அளவில் நடக்குது குழந்தை கடத்தல். உலகத்திலே அதிகமாக குழந்தைகள் கடத்தப்பது கொலம்பியால தான். இங்கிலாண்டில் ஒரு குழந்தைய காணும். அந்த குழந்தைய ஒரு டாக்டர் எடுத்துகிட்டு போய் எய்ட்ஸ் மருந்தை உடம்புல கொடுத்து அதை பரிசோதனை கூட இலியாக மாற்றிட்டார், கினிபிக் ஆக்கியிருக்கார். இந்த குழந்தைங்க எதுக்கு கடத்துறாங்கன்னு நான் டிவியில் சொல்ல விரும்பலை. நரபலிக்கு குழந்தைய இருக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறது இருக்கிறாங்க. ஐயா சொன்னார் குழந்தைய அது வேறு விஷயம், இது வேறு விஷயம். சில பேர் அம்மா போட்டுறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் போட்ட கேஸில் ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்க பெண் வந்து ஒரு ஆண் மகன் இருக்கான், பெண் குழந்தை பிறக்கலன்னு சொல்லி இங்கேருந்து பத்மாவதி அம்மா திருப்பதிக்கு போய் நடந்தே போய் பிரார்த்தனை பண்ணி இந்த குழந்தை பிறந்துருக்குது. அந்த குழந்தைய எப்படி பாதுகாக்கிறோம், அது வீடாக இருக்குது, முந்தானில் முடிச்சு வச்சுருக்காங்க. காலையில் வந்து ஒரு ஆடி காரில் வந்து அந்த முந்தானியை கட் பண்ணி குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அது பெண் குழந்தை, 8 மாதம். அந்த மாதிரி சொல்கிறாங்க, குழந்தை இறந்தா கூட பரவாயில்ல அப்படின்றாங்க. இந்த குழந்தை கடத்தலுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. அடாப்ஷன் ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சைல்டு செக்ஸ், போர்னோகிராஃபி நிறைய இருக்குது. நாங்கள் வந்து மொத்தம் ஒரு 16 காரணங்கள் கண்டுபிடிச்சோம். உலகளவில் நடக்குது அது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து திருமதி லதா ரஜினிகாந்த் நானும் சேர்ந்து தான் செய்கிறோம். அதை அவங்க தான் தலைமை, அவங்களுக்கு ஒரு செயல் வீரராக நான் இருக்கேன். இன்றைக்கி கமிஷனர் ஆஃப் போலீஸ் நாங்கள் போய் பார்த்தோம். 2 விஷயம் சொன்னோம் அதுக்கு. முதல்ல வந்து 2 குழந்தை. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாதாரண மக்கள் குழந்தை தான் டார்கெட் பண்ணுறாங்க அது கடத்துறவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் இருக்காது, ஒரு லாபி கிடையாது, அதான் பண்ணுறாங்க. எல்லாம் பிளாட்ஃபார்ம் குழந்தைங்க தான் ரொம்ப காணாது போகிறது. சில வசதியான குழந்தைங்க காணாது போயிடுறாங்க. ஆனால் என்னென்னா, இது வந்து அவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கோ அவங்க அச்சப்படுறாங்க. அந்த இவங்கெல்லாம் இப்போ நம்ம படித்தவர்களே போகிறதுக்கு அச்சப்படுவாங்க. அதுபோல் நிலைமை இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கு நடவடிக்கை பார்த்தா எங்களை பொறுத்தவரை இந்த 2 குழந்தைங்களுக்கு மீட்கிறதுக்கு நடவடிக்கை ஒரு திருப்திகரமாக இல்லை. அது சொல்லி தான் ஆகணும். நாங்கள் கமிஷனரை சொன்னோம். அதை இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். 2வது நம்ம திரு ஆவடி குமார் சொன்னது போல் திரும்பி லதாராஜன் நானும் நான் சொல்லியிருக்கேன்னா, முக்கியமாக என்னென்னா, இந்த குழந்தைகள் காணாத போகிறதுக்கு 80% காரணம்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய அறியாமை. எங்கே திருட்டு போய் ஹாஸ்பிட்டலாம் திருட்டு போகுது. அந்த அம்மா தூங்குறபோது திருட்டு போயிடுது. அங்கே 6 அம்மா இருந்தாங்கன்னா பை டர்ன்ஸ் அவங்க பாதுகாக்கலாம். இந்த சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, எங்கேயுமே சரியாக வேலை செய்யலை. அந்த படம் வந்து ஒரு பிளர்டாக இருக்குது படங்கள். நம்ம சேலத்துலலாம் 2 நாளில் அந்த குழந்தை கண்டுபிடிச்சு திரும்ப அம்மாட்ட கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் சிசிடிவி பெரிய உதவியாக இருந்தது. சிசிடிவி அது சரி பண்ணணும். இப்போ இந்த ஆடி காரில் எடுக்கிறாங்களே, கார் தெரியுது, அந்த காரே வந்து 3 மாதம் ஆச்சு ஆடி கார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த கடைக்காரர் குவாலிட்டி இன்னும் பெட்டர். ஆமாம், அதனால் இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் யுகத்தில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதனால தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்து இப்போ அந்த கேஸ் போட்ட போது நடந்தது என்னென்னா, அட்வொகேட் ஜெனரல் அவர் சொன்னார், யாருங்க நீதிபதி வந்து சில கண்டிஷன்லாம் போட்டார். அது ஒரு கண்டிஷன் என்னென்னா, 7 வருஷம் குழந்தை காணாது போயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஃபேமிலிக்கு 3 லட்சம் நஷ்டம் எடுத்து தரணும்னு சொன்னார். எங்களுக்கு கூட அது கொஞ்சம் அச்சம். சில அப்பாக்காரே மது அருந்ததே குழந்தைய காணாது கொண்டு வர டவுட்லாம் இருக்குது. அதனால் இது வந்து இருக்கை தட்டின ஓசை. இந்த குழந்தை இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ரொம்ப நீ ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பிக் பாக்கெட் பண்ணலாம், ஒரு வீட்டில் போய் கொள்ளை அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் குழந்தை திருடினா போகும். இன்னைக்கு அது வந்து ஒரு அபாய கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை நீங்கள் வெளிப்படுத்திருக்கிறீர்கள். திரு நிர்மல் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இதுல அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் பட்டியல் எடுக்கிறது. பட் ஒரு குழந்தையோட பாதுகாப்புக்கு முதல் பொறுப்பு அவருடைய பெற்றோர்கள் தானே. அப்போ அந்த பெற்றவர்கள் மீது தானே நம்மளோட முதல் அக்யூசேஷன் இருக்கணும் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. நம்ம அவர்களுக்கான விழிப்புணர்வு போதுமானதா இருக்கிறதா, அவர்கள் சரியாக கண்காணிக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்து வருது. எப்படின்னா, ஏழைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்று பிழைப்பு தான். அந்த வயிற்று பிழைப்புக்காக போயிடுறாங்க குழந்தைய விட்டுட்டு. குழந்தை ரோட்டில் தான் வளருது. சின்ன உதாரணம், இந்த நீதிமன்றத்திலே அந்த நீதிபதி கேட்டார், இந்த 2 தாய்மார்கள் வந்தாங்க, நீ உங்களுக்கு வந்து
வருமானம் போயிருக்குமேனாரு. ஆமாங்க இல்லைன்னாங்க. உடனே கோர்ட்டை பார்த்து கேட்டார், யாராவது பணம் கொடுக்குறீங்களான்னு. உடனே அவங்க வந்து ஒரு பப்ளிக் 5000 கொடுத்தாரு. எல்லாம் கை தட்டினாங்க. அவர் சொன்னது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான், கை தட்டுங்க பரவாயில்ல அப்படின்னாரு. மனிதனாக இருந்தது கோர்ட்டில். அதாவது அவங்க வயிற்று பழைப்பு, குழந்தை விட்டு போயிடுறாங்க, குழந்தை வளருது. ஸோ அவங்க ரொம்ப ஈஸி டார்கெட், சாஃப்ட் டார்கெட். அவங்களுக்கு என்ன எங்கே போய் இருக்குது சொல்லுங்கள். இதெல்லாம் அரசாங்கம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த நெல்லை ஆலங்குளத்தில் நடந்திருக்கக்கூடிய வழக்கில் நம்ம பார்த்தோமானால் ஒரு பெண் அவரே தான் தன்னுடைய குழந்தைய வாண்டடா வேற ஒரு புரோக்கர்ட்ட விற்கிறாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது 2.5 லட்சம் ரூபாய்க்கு அங்க போய் சேருது. அது பல்வேறு காரணங்கள் அதுக்கு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி பெற்றோர்களும் இருக்கும்போது அதை நம்ம பார்க்கணும் தானே. அந்த விஷயம் அந்த ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு மாநிலம் பேரை சொல்ல விரும்பல, அந்த மாநிலத்தில் சிவப்பு விளக்கு ஏரியாவுக்கு குழந்தை விட்டுடுறாங்க. அதுவும் இருக்குது. அதாவது அந்த வறுமையில் எல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா, நான் சொல்கிற விஷயம் அரசாங்கம் இல்லை, மெயினாக இன்றைக்கி வந்து எக்கனாமிக் ப்ரெஷர், பணம் எல்லாருக்கும் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் நம்ம இது ஒரு காரணமா சொல்றேன். எனக்கு வறுமையை நான் என் குழந்தைய விற்பேன், எனக்கு வறுமையை நான் எதை வேணா செய்வேன், நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா மொராலிட்டி லோ ஆயிடுச்சு. அதனால மொராலிட்டி போயிடுச்சு. எது வேணா செய்யலாம்னு ஒரு நிலைமை வந்துடுச்சு. அதனால வந்து இந்த இப்போ வந்து ஒரு பையன் கிடக்குறான், என்னென்னா பார்த்தா பார்ட்ஸ்லாம் கட்டிட்டாங்க உடம்புல, ஸ்பேர் கார் பார்ட்ஸ் மாதிரி. அதனால் இது வந்து ஒரு அதாவது நாங்கள் என்ன இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, அரசாங்கம் வந்து உண்மையே செய்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் செய்யணும். அவங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எவ்வளோ பிரச்சனை யோசிச்சு பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அது மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கும். அதனால் இது வந்து நாங்கள் தான் கேட்டோம், தனியாக அதுக்கு ஒரு டிவிஷன் உண்டாக்கணும்னு கேட்டோம். அது நீதிபதி ஒத்துக்கிட்டாரு. இப்போ மெயினாக என்னன்னா, இன்னைக்கு எக்கனாமிக் அஃபென்சஸ்க்கு தனி டிவிஷன் இருக்கு, ஐடல் தெஃப்ட்டுக்கு தனி டிவிஷன் இருக்கு, இதுக்கு ஊழலுக்கு தனி டிவிஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் தனி டிவிஷன் இருக்கிறது மட்டுமே தீர்வாயிருமா? அதுல அந்த பிரச்சனை அந்த கேஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இல்லை, எது போனாலும் பரவாயில்ல. ஒரு அந்த மாதம் நான் குழந்தை செத்து போனாலும் பரவாயில்ல, காணாது போச்சு. இப்போ என்ன விஷயம்னா, அந்த டிவிஷன் எதுக்காகன்னா வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டருக்குடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்ட பார்க்குறோம். அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு விஷயம் பார்க்குறது இன்னொரு விஷயம் போக வேண்டியதாக இருக்குது. மேலேருந்து ஃபோன் வருது. அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு டிவிஷன் உருவாக்க நாங்கள் என்ன உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் என்ன செய்கிறோன்ற சொல்கிறேன். அவரால் இதில் மட்டுமே கவனம் செலுத்த முடியல, நிறைய வேலைகள் அவருக்கு, நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு வேலை அதோட சீரியஸாக ஒரு மர்டர்னு அங்கே போயிடுவாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்றைக்கி திரும்பி லத்தரா நானும் என்ன இன்ஸ்பெக்டர் பார்த்தோம், கமிஷனர் போலீஸ். அவர் என்ன சொன்னார், நாங்கள் என்ன சொன்னோன்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும். மக்களுக்கு அந்த குழந்தைய எப்படிலாம் பாதுகாக்கிறதுன்றதுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது ஒரு பட்டியல் தயாரித்து, அது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பிரபல திரைப்பட பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், அப்புறம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் போய் ப்ராபிகேட் பண்ணணும். 2 பக்கம் அது அரசாங்கம் செய்கிறது இருக்குது. இங்கே அவர் சொன்ன மாதிரி சமுதாய நம்மளுடைய பங்கு இருக்குது. அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து வி ஆர் வெரி குட் இன் என்லிஸ்டிங். மக்களுடைய பங்கேற்பு பெறுவதில் நாங்கள் எங்களுக்கு திறமை இருக்குது. அதுக்காக தான் எங்களை அவங்க இன்வால்வ் பண்ணுறாங்க. ரைட். ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனை சென்றிருக்கிறது. தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு சீஃப் செக்ரட்டரிக்கும் டிஜிபிக்கும் நோட்டீஸ் கொடுத்து, இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் குழந்தைகள் காணாமல் போகக்கூடிய விஷயம் அப்படின்னு தேசிய அளவில் மனித உரிமை ஆணையத்துடைய கவனத்தை ஈர்த்து நோட்டீஸை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இது வந்து நமக்கு இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கணும் இல்லையா? இல்லை, நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது மட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, பொறுப்பு. அதில் வந்து நாங்கள் மாறுபடலை. இன்றைக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இது புகாராக போக சொல்ல அவங்களுடைய அட்டென்ஷன் இங்கே திரும்பி இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவங்களுடைய டியூட்டிஸ் அவங்க செய்கிறாங்க. ஆனால் பொதுவாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, மரியாதைக்குரிய நிர்மல் அவர்கள் சொன்னது போல் இது உலகம் முழுவதும் இருக்கின்ற பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்றது நம்முடைய விருப்பம். அது வந்து நம்ம மாறுபடலை. அதே எண்ணம் தான் அரசாங்கத்துக்கு இருக்குது. அரசாங்கமும் வந்து குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். குழந்தைகள் அவர்கள் தாய் தந்தையோடு வளர வேண்டும். அவர்களுடைய எதிர்காலம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்றதெல்லாம் மாறுபட்ட கருத்து. தவறானவர்களோடு, சமூக விரோதிகளோடு இந்த குழந்தைகள் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதை தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுக்கு அடிப்படை காரணம் என்ன, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய பண்பாடுகள் சிதைந்து வர்றது தான் இதுக்கு என்னை பொறுத்த தனிப்பட்ட என்னுடைய கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். அந்த கூட்டு குடும்பம் சிதைந்து இன்றைக்கு வாழ்க்கை என்பதே ஒவ்வொருத்தரும் தான் மட்டும் வாழ்ந்தால் போதுன்ற ஒரு நிலைக்கு மாறிட்டதுனால இது வந்து அதிகமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய சமூக பிரச்சனைகள் நீங்க கேட்கிறீங்க. நான் இல்ல சமூக பிரச்சனைகள் இருக்கு, நான் இல்லன்னு மறுக்கிறேன். இன்னைக்கு உதாரணத்துக்கு பிச்சைக்காரர்கள் நம்ம தெருவுக்கு தெரு பார்க்க முடிகிறது. இன்னைக்கு வந்து அந்த பிச்சை எடுப்பது அப்படிங்கிறது தமிழகத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, ஒரு தவறான விஷயம், சட்டவிரோதமான விஷயம்.
ஆனா நம்ம தெருவுக்கு தெரு பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுல பல பிச்சைக்காரர்கள் கையில குழந்தையோட இருக்காங்க. அது அவர்களோட குழந்தை தானா? அந்த குழந்தை எங்க இருந்து வந்துச்சு? இப்படி பல கேள்விகள் நம்ம அன்றாடம் சாலையில கடந்து போகும்போது நம்ம மனசுலயே ஓடுது. ஆனா அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை காவல்துறையினர் அந்த மாதிரி பார்த்தவர்களை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை நீதிமன்றமே கூட கேட்கும். நீங்க நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய ஒரு இரக்க மனம், அவங்கள பார்த்த உடனே அவங்க ஒரு டிராபிக்ல நின்றுட்டு அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் தமிழ்நாட்டுல உலகம் பூராவே இறக்கப்பட்டு காசு கொடுப்பாங்க. மற்றவங்களை காட்டின தமிழ்நாட்டுல அப்படி ஒரு phenomenon நடக்குது. நான் முடிச்சிடுறேன், டைம் இல்லை. அதாவது இறக்கப்பட்டு நம்ம வந்து அவங்களுடைய பரிதாப நிலையை பார்க்குறோம். நீங்க பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற இடங்கள்ல இன்னும் சொல்ல போனால் மொழியே தெரியாத வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகம் வராங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ராப்பிச்சை உண்டு. ராத்திரியான அம்மா தாயை சோறு போடுன்ற குரல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அம்மா முதலமைச்சரான இந்த 5 ஆண்டுகளில் அது முழுவதாக துடை தெரியப்பட்டிருக்கு. அது காரணம் 20 கிலோ விலையில்லா அரிசி தர்றது. அதில் சில இழப்புகள் இருந்தாலும் அது வந்து இந்த அடித்தட்டு மக்களை போய் சென்றடைந்திருக்கிறது. இன்றைக்கி கூட சென்னையில் மட்டும் இல்லாமல் நகரங்களிலெல்லாம் இன்றைக்கி அம்மா உணவகத்தின் மூலமாக ரொம்ப ஒரு குறைந்த ஒரு 5 ரூபாய் இருந்தால் ஒரு வேளை சாப்பிட முடியுன்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்க. அரசாங்கம் தன்னுடைய கடமையை இன்னும் சொல்ல போனால் இது போல பாதிக்கப்பட்ட யாரும் இருக்கக்கூடாதுன்றதுல கவனத்தோடு அதை செஞ்சுட்டு சாலையோரங்களில் வாழ்பவர்களுக்கு இல்ல குறிப்பா இந்த வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள் அவர்கள் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடும் போது அவர்களுடைய குழந்தைகளை அவர்களால் பார்த்துக் கொள்ள முடியறதில்லை. நிர்மலா அவர்கள் சொன்னது போல அவர்களோட பிழைப்புக்காக அவங்க போறாங்கன்னும் போது அந்த குழந்தைகளுக்காக நடமாடும் பள்ளிகள் இல்ல நடமாடும் பாதுகாப்பு நிலையங்கள் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக நிர்மல் போன்ற ஆளுநர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை. எக்ஸ்ப்ளோரா இன்டர்நேஷனல் மூலமாக நிறைய பணிகள் செஞ்சிருக்காரு. நிறைய அவரால் வந்து ஒரு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, பலர் பாதுகாக்கப்பட்டிருக்கும். சில நல்ல தாய்மார்களுக்கு பால் ஊட்டுவதற்கு இடம் இல்லைன்னு சொல்லும்போது பஸ் ஸ்டாண்ட்கள் அதை செய்ய முடியும்ன்ற ஒரு புது திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர முடியும். அப்படியே அந்த தாய்மார்கள் அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நிலை இப்படி அடுத்த கட்டத்துக்கு போலாமேங்கிறது அவங்களுடைய வீதியில் இருப்பவர்கள் தங்குவதற்கு இடம் உள்பட அனைத்து செய்யப்பட்டிருக்குது. அதில் சில நேரங்கள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லாம் கவனம் செலுத்தி வழிகாட்டுதல்கள் உருவாக்கி தந்திருக்காங்க. அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வரோம். ஆனால் நான் முதல்ல சொன்னது போல இன்றைக்கு நீங்கள் இந்த வீதியில் வந்து இந்த இன்னும் சிக்னலில் வந்து பிச்சை எடுக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் மொழியே தெரியாதவங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடம் உருவாக்க முடியும்? அவங்க வந்து நாடோடிகள் போல் இங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு சில ஊர்லேருந்து வராங்க, ஆந்திராவில், மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேசம் வர்றாங்க. அந்த ஊர்லேருந்து குடும்பமாக வந்து பிச்சை எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறவங்க இருக்காங்க. இது எல்லாமே ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய எல்லைக்குள் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சில செய்தால் கூட அதை மீறிய வந்து சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும், கண்காணிக்கப்பட வேண்டும். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அரசாங்கம் தன்னுடைய முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கு உயர்நீதிமன்றமும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள். அது அரசாங்கம் நிச்சயமா அதை கடைபிடிக்கும். அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கறது அவருடைய பார்வை. ரொம்ப சுருக்கமா நான் நிகழ்ச்சியில் பிச்சை எடுக்கிறது ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, இங்க திருடுற குழந்தை இங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க. வடநாட்டில் கடத்தப்படுற குழந்தைங்க வந்து பிச்சை எடுக்கும். அதனால இது வந்து ஒரு பொதுவா பார்த்துட்டு பல முனைகள் குழந்தை தான், அது வடநாட்டு குழந்தை தான், தமிழ்நாட்டு குழந்தை தான். நிச்சயமா நம்முடைய எங்க இருந்தாலும் சரி, திரு நிர்மல் அவர்கள் சொன்னது போல நம்முடைய குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பெற்றோரிடம் இருக்க வேண்டும், சரியான சூழல் வளர வேண்டும் என்பதுதான் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஆசையாக இருக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு சரியான வளரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கமும் திரு நிர்மல் அவர்கள் போன்ற சமூக ஆர்வலர்களும் ஒரு சமூகமாக நாமுமே கூட இணைந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 2 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி தொலைக்காட்சி.